ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலாம் வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சரிதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு மேலேயே ஒரு 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் நடுத்தர குடும்பமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்களுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய கணவர் தவறிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் இவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டதாகவும், அதனால் அதுலேருந்து இவங்களால வெளியில் வர முடியலன்னாலும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லை. அதனால இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணி வைக்கிறதா இவங்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மாவும் இவங்க கூட தான் இருப்பாங்க, கடைசி வரலும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அண்ணாவோட ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அம்மா தன்னோட பொண்ணுக்கு நல்ல ஒரு துணையை தேடி கொடுங்க நம்மளோட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா செல்வி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வீடு இருக்குங்க, சொந்த வீடு இருக்குங்க. அவ்வளோதான், பெரியசாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணி இவங்களுடைய கணவர் வீட்டில் வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு இவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகளுக்கு சொந்தமாக ஒரு 10 சென்ட் நிலம் இருக்கிறதாவும், ஸோ அது இல்லாமல் இவங்களே சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பதிவுகள் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.